உடிவலப்பேரி கோவிலுக்கு போயிட்டு இப்போ சரவணபவன் ஹோட்டலுக்கு போகிறோம். கோயில்பட்டி பக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு, ரொம்ப நல்லாயிருக்கும். சைவம் அப்படியே கூட வாங்க. சைவம் எப்படி தம்பி? சைவ சாப்பாடு நீங்கள் ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டு ஏமாம்மா. இப்போ நம்ம போகிறது திருநெல்வேலி ஹைவேல. ரோட்லாம் நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. வட மாநிலம் கூட தென் மாநிலங்களில் ரோடு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம வேகம் கண்ட்ரோல் பண்ணி போக வேண்டியதான். வேகமாக கண்ட்ரோல் பண்ணி போயிட்டு பாருங்க. நீர்நிலைகள் இருக்குது. என்னக்கம்மா தெரியலையாண்ணே. திடீர்னு உள்ள லைட்டாக ஹீட்டில் வச்சுன்னா ஹீட் ஆயிடுச்சுன்னா அதனால் அந்த இது எப்படி வச்சுக்கிறேன் மினிட்ஸ் ஓடுதான் கண்ணுக்கு பக்கத்தில் வைக்கும். உங்களுக்கு ஓடுது. இது ஒரு பிளாட்டுண்ணே. இல்லை இதுக்கு விளம்பரம் பயங்கரமாக போடுதாங்கண்ணே. ஓஹோ. பிளாட்டுன்னு சொல்லி திருநெல்வேலி கிலோமீட்டர், கைத்தானி கிலோமீட்டர் எல்லா அப்ரூவல் உண்டு. வாங்க வீட்டு வசதி சங்கம். அது போக வீடை பாருங்க எப்படி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோவா வேணும் மானமான என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களா இப்படி விளம்பரம் நிறையா போட்டாங்கண்ணே. எவ்வளோவா தெரியல. சித்தர் சரித்திரமா சத்திரம். இங்கேருந்து தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் ஆரம்பிக்கிறேன். இதுலேருந்து அங்கிட்ட வரைக்கும் திருநெல்வேலி. இங்கே இப்போ சித்தர் சத்திரத்துக்குலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆரம்பிக்கும். காத்தாடிலாம் இருக்குது. விண்டு மில். ஆமாம், இது ரொம்ப பிரபலமான கைத்தாறு. இங்கிட்டலாம் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறது இந்தியாவில் அதிகமான விண்டு மில்ஸ் வந்து இருக்குது. இன்னொன்று காட்டாலை ரிசர்ச் சென்டர் இங்கே தான் இருக்குது இந்தியாவிலையும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காட்டாலை ரிசர்ச் சென்டர் இங்கே தான் இருக்குது. நாங்கள் போகும்போது அந்த போர்டு காட்டுறோம், அப்படியே தான் போவோம். வடக்கிழந்து தெற்கு வந்துக்கலாம். இப்போ நம்ம மேலே ஏறோம் இருக்கா ரிசர்ச் சென்டர் அங்கே தான் இருக்குது. ஆனால் உள்ளே போகணும். ஆனால் வெளியே போர்டு வச்சுருப்பாங்க. சரி. அது நம்ம காயத்தாந்து நம்ம தேவரம் போகுது. நம்ம தேவரம் போகிற ரூட்டில் இருக்குது ரிசர்ச் சென்டர். வேறு என்ன சொல்ல? இது ஒரு ஃபேக்ட்ரி தானே. இந்த ஃபேக்ட்ரி தான் மூலமாக வந்துச்சு. நான் பார்த்துருக்கேன், வந்துச்சு தெரியல. இந்த இருக்கான சவி ஸ்டீல் அண்ட் டெய்லர்ஸு தமிழ்நாடு கூட பிரபலம் பண்ண தூத்துக்குடினே. ஒரு முஸ்லீம் தான். நாலு நல்ல ஒரு வளர்ச்சி. ஆனால் நான் அந்த இதில் முதல்ல நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு. ஸ்டெர்லைட்லாம் போய் இந்த பழைய இரும்புகளை எடுத்து வச்சு செஞ்சு முன்னேறி இப்போ நல்லா இது பண்ணுறாரு. இப்போ அவங்களுடைய ஸ்டாஃப்ஸையும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆக்கி வர்ற பிரச்சனைச்சு அவங்களுக்கு ஒரு ஷேர் மாதிரி கொடுக்குறாரு. நல்லா பண்ணுறாரு. இப்போ ஏற்பட்ட அடுத்த இதில் கட்டிங்க ஆகணும். மேலே ஸ்டேட்டாக இந்த இடத்துக்காரன் தான் ஃபுல்லாக தேக்கா போட்டு வச்சுருக்கான் பாருங்க. ஃபுல்லாக தேக்குன்னு கம்மியான ஏரியா தான் போடுறேன். கம்மியான போடுறாங்கன்னா எப்படி அது வந்துருச்சுன்னா அது நூலை வச்சு பட்டுருக்கான் பார்த்தீங்களா? என்டர்மெண்ட் இருக்கான். ஆமாம் ஏற்றி பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கு நினைக்கிறேன். அது மாதிரி சரித்திரத்தில் கைத்தாறுலேயும் ஒரு போர் நடந்திருக்குண்ணே. மன்னிக்கொந்தலில் ஒரு போர் நடந்திருக்கு. கைத்தாறு போர் ரொம்ப ஃபேமஸான. கைத்தாறுலையும் நம்ம ஒரு போர் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அல்வா கடை. ஏமா ஏதாவது வேணுங்கம்மா? கடை இல்லை, பல்கில் பெட்ரோல் கொடுங்க.
நீ அப்படியே எடுத்துக்கிறேன். சரி சரி. இது எல்லா பெட்ரோலும் ஏதாச்சும் ஸ்டாண்டில் ஒன்று போட மாட்டேங்கிறேண்ணே. எல்லா பெட்ரோலும் போடுவேங்கண்ணே. எதுலையாவது ஒன்று போட்டுக்க வேண்டியது. டீசல் பெட்ரோல் அங்கே போகணும். இதெல்லாம் டீசல்ண்ணே. பெட்ரோல் லாஸ்ட்டில். ஸ்கேன் பண்ணுமா? பட்ஜெட்டில் என்ன அறிவிச்சாங்களோ இனிமேல் தான் இன்னைக்கு தானே தெரியும். அதுதான் 9 வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். 9 வரைக்கும் ஆரம்பிச்சாங்க. நான் இப்போ போனால் தெரியும். செல்லும் பார்க்கல. புதுச்சேரிக்கு எனக்கு 1000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அதை 2500 ஆக்கிட்டாங்க. ஆமாம், டெல்லிலையும் அதுக்கு ஆக்கிட்டாங்க. டெல்லியில் 2000 ஆக்கிட்டாங்க. புதுச்சேரியிலையும் ஆக்கிட்டாங்க. இப்போ 1500 கொடுக்க போகிறதா பேச்சுவார்த்தை சொன்னாங்க. எப்படின்னு தெரியல. அதுதான் இன்னைக்கு பெண்களுக்கான 1500 கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு நாங்கள். செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி ஏசி சரி சொல்லுமா? அப்போ பண்ணிக்க வேண்டியது. அங்கே கோயில்பட்டில் இப்போ வாங்குறாங்கண்ணே பெட்ரோலு. இந்த பெட்ரோலில் 1 லிட்டருக்கோ 2 லிட்டரு ₹1 50 காசோ ஏருக்குன்னு வாங்கிக்குவாங்க. ஓஹோ, ஏர் ஃப்ரீ தான் இப்போ நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலி டேக்ஸு எல்லாம் போக இவங்களோட கமிஷன் போக இந்த பாத்ரூம் தனி அமௌண்ட் எடுக்கிறாங்களா பாத்ரூமுக்கும் ஏர் பிடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி அதெல்லாம் இது இந்த நம்ம போகிற 1 லிட்டர் பெட்ரோல் இதில் காசு எடுக்காங்க நானே. அது ஒரு நண்பர் சொன்ன தகவல் தான். ஆனால் எல்லா பெட்ரோல் பல்க்லேயும் ரெஸ்ட் ரூம் இருக்கணும் கட்டாயங்கிறது தெரியும். ஆமாம், ஆனால் அதுக்கும் தனியாக காசு எடுக்கிறாங்க. ஆமாண்ணே, அது மக்கள் பயன்படுத்த ரெஸ்ட் ரூம் 2 பட்சம்ண்ணே. சில இதெல்லாம் கழிவறையில் வந்து எல்லாம் பூட்டி வச்சிடறாங்கல்ல, அது தப்பு. அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலையும் மக்கள் பயன்படுத்தலாமாண்ணே. பாத்ரூம் பயன்படுத்தலாமா? அது அது அவங்க இதில் ரூல் ஆஃப்லேயே அது இருக்கான். ஆர்வ தண்ணி இருக்குது. ஆனால் இங்கே இது ஆர்வ தண்ணி வருமானு தெரியலையே. தண்ணி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈரப்பசமாக தான் இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சுருக்கணும் இப்போ எல்லாருமே. என்ன ட்ரிங்கிங் வாட்டரு, ஃபஸ்ட் எய்டு, ரெஸ்ட் ரூமு, ஏர், அப்புறம் எமர்ஜென்சி மொபைல் அதுவும் கொடுக்கணும். அதை போட்டிருக்கான் பார்த்தீங்களா? கீழே போட்டிருக்கான் பாருங்கள். ஃபோன் போட்டிருக்கானா ஃபஸ்ட்டு, ரெஸ்ட் ரூம் போட்டிருக்கானா, தண்ணி போட்டிருக்கானா, ஃபஸ்ட் எய்ட் இருக்கா, இது எல்லாம் 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது அவங்க இது கொடுக்கும்போதே ரூல் ஆஃப் லாவானே. முடியல வெயிட் பண்ணுங்க. இந்த 95 போட்டிருக்காங்களே, XP 95 போட்டிருக்காங்கல்ல, அது என்னென்ன அர்த்தம் தெரியலையே. இது தெரியலையே. XP 95 நெட்டில் போட்டு பார்த்தா தெரியும். ஆனால் இது குவாலிட்டி இப்போ நம்ம ISO சொல்கிறோம்லண்ணே, அந்த மாதிரி இந்த பெட்ரோலோட குவாலிட்டி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அங்கே 91, 98, 95 இருக்கும். சாதா எவ்வளோ வச்சு? அதுக்கு 35 தானே? அதே மாதிரி வைங்க. அதனால் அங்கே வந்து மொத்தம் நான் வெளிநாட்டில் மூணு சைஸ் பெட்ரோல்ல 91, 95, 98. சரி, 91ங்கிறது 95 சூப்பர். 95 சூப்பர். 91 நார்மல் ப்ரீமியம்.
ம் 98ங்கிறது அல்ட்ரா சூப்பர், ம் 95 சூப்பர் பெட்ரோல். ம் 3 வகை முதல்ல அங்கே வெளிநாட்டில் உள்ளது, ம் அதே தான் இங்கே வரும். அது இன்டர்நேஷ்னல் நிற்கிது சாம்பிள் தான் 95. அப்போ அதாக தான் இருக்கும். இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஓ கரெக்டாக தான் இருக்கும். 1 பாயிண்ட் 2 பேர் தான் கம்மியாக இருக்குண்ணே. இடையில ஒரு தடவை செக் பண்ணிங்களா? செக் பண்ணல. அந்த இன்னும் வந்து இருந்திருக்கு அந்த வால் டியூப் பற்றி ஏற்று அது வந்து கிழிஞ்சு போய் அடிக்கடி ஏறி இறங்கிட்டே இருந்துச்சு. என்னம்மா கரெக்டாக இருக்குண்ணே. இப்போ வந்து கரெக்டாக இருக்கு. அது காசு கொடுக்கணும். சில்லறை கேட்டு அந்த எப்படி மாற்றி கொடுக்குறது எங்கே இருக்குது? நல்லா பார்த்து தேவை ஜிபே பண்ணிக்கோங்க. ஏமா ஒரு 10 ரூபா இருக்காங்க சும்மா கிட்ட கொடுங்க. கிட்ட கொடுங்க. டீஷர்ட் வாங்க. சாரி அதான் இருக்குது சில்லறேன். இந்த இடம் விற்பனைக்கு கிடைக்குமா? தமிழ்நாடு சர்வதேச சங்கத்துக்குள்ளதா? தமிழ்நாடு சர்வதேச சங்கத்துக்குள்ள இடமா? சேல்ஸுக்கு வச்சுருக்காங்களாம். இது இது சொல்லுமில்ல, இது ஒன்லி இதுண்ணே கிரேனு வாடகைக்கு விடுறதுண்ணே கம்பெனிண்ணே, லார்ஜஸ்ட் கம்பெனிண்ணே. இவன் ஒன்லி கிரேன் மட்டும் வாடகைக்கு மட்டும் விடுவோம்ண்ணே. நார்த் இந்தியன் கார வச்சுருக்காமண்ணே. ஆமாம், இங்கே காத்தடிப்புள்ள வந்தான் சரியான காசுண்ணே. ஏன் நம்ம ஊருக்காரங்க யாரும் வைக்கிறது இல்லை? அவன் விலைக்கு தெரிஞ்சவன். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. திருச்சி ஏர்போர்ட்டில் இது குத்தகை தருவன் நார்த் இந்தியன்காரன், மதுரையில் இது இருக்கிற அவனும் நார்த் இந்தியன்காரன். காத்தாடி இது விங்கு அடுத்து ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பிக்கலண்ணே, இங்கே ருட்டீன் இதான எலெக்ஷன் தானே. இங்கிட்ட உள்ள கிராமங்களில் இப்போ ஃபுல்லாக ஆக்சுவலி இங்கிட்டலாம் முடிச்சிட்டாங்க. கைத்தாறு தாலுகா தான் ஆகிட்டுல, கைத்தாறு தாலுகா மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கூட எட்டையாவரம் விளாத்தியோளம் கோல்பட்டி நெருங்கிட்டாங்கண்ணே. இந்த ஏரியா ஃபுல்லாக ரீஜன் பூரா போட போகிறாங்க. கழுமலை குருமலை எல்லாம் முடிஞ்சிட்டு கோயில்பட்டி வரைக்கும் வருவாங்களா? கோயில்பட்டி வந்துட்டாங்க ஆல்ரெடி. கோயில்பட்டி வருவாங்க. நாட்டுக்கு வந்தாச்சு. நாட்டுக்கு இருக்குல்ல, நாட்டுக்கு வந்தாங்க. அங்கிட்டு நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க. லிங்கப்பட்டி பக்கத்தில் வந்துட்டாங்க. எல்லா விஷயம் முடிச்சிட்டாங்க. கயத்தாரில் மட்டும்தான் முன்னாடி நம்ம ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா. ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க. மதுரை ஏர்போர்ட்டில் கார் பார்க்கிங் யார் வச்சுருக்கான்னு சொல்லுங்க? ஹிந்திக்காரங்க தான் வச்சுருக்காங்க. திருச்சியிலேயும் அவங்க தான் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஃபுல்லாக சென்ட்ரல் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக அவன் தானே இருக்கிறான். கைத்தார் வந்துருச்சுன்னு. ஆமாம், கைத்தார் வந்துருச்சு. இது கீழே கூடி போகுமா மேலே கூட போகும்? மேலே கீழே கூடி போனால் கைத்தார் உள்ளே போகும். சரி, பைபாஸில் வருது. இந்தியாவிலே ரொம்ப நீளமான ரோடு NH7 தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு பேரை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஒரு இப்போ நீளமான ரோடு வந்து வேறு இருக்குது, அது தெரில. ஆனால் எனக்கு பழைய பேர் வந்து NH7. இப்போ NH44 ரைட் போர்டு வச்சுருக்காங்களா? சரி சரி. இதானே காஷ்மீர் கன்னியாகுமரி மன்மோகன் சிங் பீரியடில் போட்டது? இல்லை, வாஜ்பாய் அவர் பிரைம் மினிஸ்டர். வாஜ்பாய் போட்டுருக்காங்க. சரி நாங்கள் போடுறது. தங்க நாட்சாலையா? ஆமாம், தங்க நற்கால திட்டம். அதில் போட்டாங்க. ஒரு ரூட்டு எங்கே தான் போர்டு இருக்கும்? எப்படி அந்த அம்மனை இதில் இதுதான் போர்டு இருக்கும். ஒரு போர்டு மதுரை இல்லை, இதுலண்ணே ரிசர்ச்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்கண்ணா. உள்ளே இருக்குண்ணே. சாரி,
இவன் பங்கையும் பார்த்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த இருக்கெல்லாம் என்ன ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்கான். அது எதுவும் ஷேர் வாங்கலையா? வாங்கலை, சும்மா பார்க்குறதா. அழகா இருக்கு. சாயங்காலம் வாக்கிங் போவோம்ல, ஆமாம், இந்த இடத்துல நேற்று நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆயிரக்கணக்கான பறவைகள் மேலே வச்சு இப்படி தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். நான் பல நாள் யோசிச்சிருக்கேன், இதை எப்படி கேப்சர் பண்ணுவேன் வீடியோ கிளிப்பாக நம்ம முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று வந்து பிடிச்சிட்டேன். விஷயம் ஆமாம், என்ன பறவைன்னு தெரியல. வேறு விண்டு மில் பாருங்க, 3, 4, 5 இங்கெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க எல்லாமே, முன்னாடி கிடையாது. முதல்ல காத்துல சிறுசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இது ஒரு எலெக்ஷன் பண்ண கிட்டத்தட்ட 2 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஒரு இதை ஃபிட்டிங் பண்ணதுக்கு மினிமம் 2 ரூபாய்க்கு மேலே செலவாகும்மா. இந்த ஊர் நான் கம்மியாக தான் சொல்கிறேன், இதோட அதிகமாக தான் இருக்குமா. இதான் கட்டவமான தூக்க ஓட்டடாமா. ஸ்லோ பண்ணுறேன், அப்படியே காட்டி. இதான் வீரவாண்டி கட்டவமான தூக்கில் ஓட்ட இடம். இதில் வந்து முதல்ல வந்து ஒரு புளிய மரம் இருந்துச்சு, அதை வெட்டிட்டு ஜெயலலிதா பீரியடில் இந்த மாதிரி கோட்டை கட்டினாங்க. இந்த இடத்துல வீரவாண்டி கட்டவம்மன் மணி மண்டபம்னு இருக்க பாருங்க, தெரியுது அவங்களுக்கு. இதான் வந்து கட்டவம்மனை தூக்கில் ஓட்ட இடம். இன்னொரு நாள் நம்ம ஆமாம், இது வந்து அவ கும்பிட்ட சக்கம்மா தேவியோட கோயில். அது இல்லை, அந்த சிலை தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இன்னொரு நாள் இதுக்கு தனியாக வந்து வீடியோ எடுக்கும். நின்று பிடிச்சா பிடிச்சிருக்கலாம்ல. போதும், அவ்வளோதான், போதும். இந்த கிளிப் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே போகணுமா? நேரம் தான் பண்ணுவோம் நம்ம. எதுக்கு இது சார், இது உள்ளே போகணும் சார். சூப்பர். நான் கூட மறந்துட்டேன். இது 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 உள்ளே போகிறது எந்த ஒரு? இப்போ நம்ம போகிறது தெற்கில் அந்த குளம். தெற்கில் இதே மாதிரி சுற்றி போகிறோமா? இங்கெல்லாம் முன்னாடி ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் விட்டு போயிடுச்சு. இல்லை, என்கேஜி பக்கத்தில் என்ன படம் ஓடிடும்ண்ணே, டோல் கிளாட் இருக்குல்லண்ணே. டோல் கிளாட் பக்கத்தில் என்ன விடலும் ஓடிடும்ண்ணே. மக்கள் வரவங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் இடமா இருக்கு டோல் பிளாஸா. இப்போ எங்கேயாச்சும் புதுசாக நம்ம டோல் பிளாஸ் ஆரம்பிச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம ராஜாவை புல்லூடி அங்கிட்டு ஒரு ரோடு போட்டுதாங்க, ராஜாபாளையம் உள்ள ஊடி அங்கிட்டு புது ஒரு அங்கே நல்லா டோல் பிளாஸாக போட்டோன்னா, டோல் பிளாஸ் ஏதாச்சும் ஒரு கடையை போட்டு வச்சுக்கோங்களேன், நல்லா ஓடும். இப்போ அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. முக்கால்வாசி ஊரில் வந்து டோல்கேட்டில் இறங்கிட்டாங்கண்ணே, இறங்கிட்டு இந்த மாதிரி ஊருக்கு வந்துடுறாங்கண்ணே. அதுவும் போக இப்போ அது ஒரு பார்க்கிங் மாதிரி இந்த டூரிஸ்ட் எல்லாம் வராங்கல்ல, டோல் பிளாஸில் நிப்பாட்டிடுறாங்க நல்லா. அங்கே ஏன்னா அங்கே பார்க்கிங் வசதி நல்லா இருக்குண்ணே. இதுக்கு தானே இதுக்கு. ஆமாம் ஆமாம், இருக்குதான் தெற்கில் அந்த குளம். பார்க்கிங் வசதி நல்லா இருக்கிறதுனால வண்டி எப்பெல்லாம் ஓரம் கட்டிட்டு அங்கே ஃபுட் சர்வீஸ் நல்லா இருக்கு. இது கை வாங்க எடுப்போம், அவ்வளோ இல்லை. ரோட்டு வேலையில் நடந்துருக்குல்ல, அடுத்ததான் வந்து மேரேஜுக்கு வந்திருக்கேன். ஆமாம், கும்பாபிஷேகம் முடிஞ்சு கோவில்பட்டியிலேருந்து சீவனப்பேரி சுடலம் வராங்க. கோவிலுக்கு போயிட்டு போகிறோம். நான், தம்பி விஜய், அம்மா 3 பேரும் போயிட்டு திரும்ப போயிட்டு
ஏமா ஏமா சும்மாவா அதுக்கு இல்லை இப்போ எதர்ச்சியாக இருக்கும். இப்போ நானே பொண்ணோட சின்ன சின்ன ஒரு வயசு இந்த டவலர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல. இப்போ பார்க்கும்போது அவளுக்கே ஒரு வயசுல இருந்து 7 வயசாக்கும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்கல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல. அதே ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சுங்கிறப்ப இந்த வாய்ப்பு வந்து முன்னாடி கிடையாதுண்ணே. கிடையாது, நம்ம மெமரிஸ் கிடையாது. அப்போ ஃபோட்டோஸ் தான் எடுத்து வைப்பாங்க, அது ரேரு. இது ஃபங்க்ஷன் போனோன்னா ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ தான் இருக்கும். இல்லை இது இத்தனை நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகும் ஏதாவது இருக்கா தம்பி? இல்லை அதெல்லாம் கிடையாது, பார்த்துப்பாங்க. முள்ளாக கிடக்குது. இல்லைப்பா அதுவாக கட்டாயிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். கட்டாயம் திருப்பி வச்சு விடுவோம், அவ்வளோதான். டைமோட பார்த்துட்டு தான் இருக்கேன். முன்னாடி ரெக்கார்டு ஒரு டைம் தெரியுமா? முதல்ல அது முதல்ல வந்ததுண்ணே. இப்போ அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு படமே எடுத்துடலாம் இல்லை செல்ல 3 மணி நேரம். ஆமாம். பணமரம் கிணறு தான் கொஞ்சம் இதாகிட்டு. இது லைவாக பார்க்கறதுக்கும் செல்லில் பார்க்க ரொம்ப வித்தியாசம் இருக்குல்லண்ணே. இது பார்க்கும்போது பெரிய ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரில இருக்குண்ணே. இது நீ எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஈவினிங் போல் இடத்துல உட்காந்து பார்த்துட்டு பாரு, மேலே விண்டு போயிட்டு இந்த ஏரியாவில் வந்து காற்றாலை அதிகம் இருக்குன்னா வருஷம் பொருள் வந்து காற்று இருக்கும். இந்த பகுதியில் தான் வருஷம் ஃபுல்லாக காற்று வந்து வீசும். இப்போ தான் இது மாதிரி மாடல் வச்சுருக்காங்க பாருங்க. முன்னாடி கீழே வரைக்கும் இருக்கும். இப்போ அதுவும் என்ன ரீசன், ஹைட் எவ்வளோ ஏற்றிட்டாங்க பார்த்தீங்களாண்ணே? முன்னாடி இந்த ஹைட் இருக்காதோ? முதல்ல இந்த ஹைட் இருக்காதுண்ணே. இது கிட்டத்தட்ட இது ஒரு 100 மீட்டர் இருக்காது. 100 மீட்டர் ஹைட்னா என்ன வச்சுருக்கீங்க? மற்ற எவ்வளோ வச்சு நெல் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க. நெல் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க. எடுக்க ஆளே கிடையாது. முதல்ல எங்கள் சொல்லுவாங்க பருத்தி போட்டால் சேவ் வாங்கிட்டுப்பாங்க. முதல்ல கடையில் வந்து முதல்ல கடையில் காசு கொடுக்க மாட்டாங்கண்ணே. ஒரு கொத்து கொடுத்தோன்னா கொஞ்சம் சேவ் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அந்த நானே அதை பார்த்துருக்கீங்கண்ணே. வெறுங்கோட்டில் எப்படி தானே வெறுங்கோட்டில் தம்பி இதுதான் பண்ணுவாங்க. கொஞ்சோடி பருத்தியை கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு எல்லா சாமான். இப்போ கலக்கிற ஆயிலும் அந்த மாதிரி மோசமான ஆயில், பாம் ஆயில கலக்கிறாங்க. அப்போ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அப்போ பழைய சோறுக்கு சேவு வச்சு சாப்பிடுவாங்க. என்னமா சேவு பக்கோடா ஆமாம், பக்கோடாவும் ஃபேமஸ். வெங்காய பக்கோடா. அந்த பக்கம் கம்மா இருக்கும். கம்மா தான் இருக்கும். கரை இருக்குல்ல.
இருக்குன்னு தெரியல. இந்த இறைச்சல தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் தம்பி. ரோடு சரியில்லை. தென்னந்தோப்பு ஜம்முன்னு இருக்கண்ணா. தென்னந்தோப்பு தோப்பு ஜம்முன்ல இருக்கு. இங்கே வருது ஒரு கூலிக்குண்ணா. நல்லா நல்லா ஒடுக்கம் போட்டு வச்சிருக்காரு இல்லைண்ணே. எவ்வளோ நெருக்கமாக நல்லா இருக்கு. தலாங்கொட்டையில் வெள்ளம் உள்ள காட்டு கொண்டு வச்சிருக்காங்க. ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ இருக்குது. குப்பைகள்லாம் கொண்டு வந்து போடுவோம். இந்த போட்டுருக்காங்கல்ல கலாச்சாரத்தை நாசமாக்க தான் நம்மளோட வேலை கிடைக்கும். வில்லேஜ் உள்ள வந்து போட்டுருக்காங்க. வில்லேஜ் குப்பை தானே. வில்லேஜுக்குள்ளே வந்து போடல. இது வில்லேஜில் இருக்கும் போது சாக்கடைக்குள்ள இங்கே தான் வருது. டோல் அடிக்க தான் வந்துருக்கேன்னா. ஆமாம், அவனும் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இந்த கத்திரிக்காய் அந்த பக்கம் இது நாற்று பாவிக்காக. தென்னங்கன்னு சொந்த இடம்னா போடலாம்லாடா பிரிச்சு இல்லை ஆமாம். அப்போ அதாவது ரெடி இப்போ தான் நேரத்தை முடிஞ்சிருக்கு. நான் அடுத்து போல வச்சு ரெடி பண்ணணும். நமக்கு அங்கே போகிறது கிடையாது. பக்கத்து பிச்சை கேட்டால் தண்ணி கேட்கணும். கேட்டானா அதை இப்போ ரெடி பண்ணணும்னு வச்சுருக்கு. அண்ணன் தான் விவரம் கேட்டிருக்கேன். ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கு வந்து பார்க்குறதுக்கு இருக்காரு. விலைக்கு கொடுத்துருணும். இல்லை நான் கண்ணு நட்டது தான். சரி சரி. மரக்கணை போட்டு வச்சுக்கோம்னா அது 10 இதுக்கு நல்லா வரும்ல. இது என்னது? இது என்ன இருக்குமா? பருத்தி பருத்தி தானே. பருத்தி விவசாயம் ஓய் இதே உட்காந்து பொறுமையாக பார்ப்பாங்கண்ணே. வெளிநாட்டுக்கெல்லாம் பாவங்கண்ணே. இந்த மாதிரி இதெல்லாம் நேச்சுரலாக விட்டுருப்பாங்கல்லண்ணே. நீ யூடியூப்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பார்ப்பாங்க. பார்க்க மாட்டாங்க தம்பி. நீ வேற நெசமா பார்ப்பாங்க உட்காந்துட்டு ஏன்னே. இல்லைண்ணே, இவ்வளோ ஒரு நேச்சுரலாக ஒரு ஏதாவது கரிசல் பூமிண்ணே. நம்ம வந்து வறண்ட நிலங்கள்ண்ணே, அதில் இவ்வளோ பசுமையாக வச்சுருக்காங்கன்னு அது எவ்வளோ ஒரு விஷயங்கள்னு சொல்கிறீங்க நீ. ஆனால் இந்த ஆட்டு பசனும் கிடையாது. இதில் மானாவாரி ஏரியில் தானே. அங்கே இவ்வளோ தென்னைகளை வச்சு செஞ்சு ஒரு பொள்ளாச்சி நினச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்கண்ணே. இல்லையா? இது எலுமிச்சை தானே. இது எலுமிச்சை. எலுமிச்சைங்க ஒரு 15 வருஷம் தான்மா. 15-20 வருஷம் தானே இது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதிகமாக அந்த ஏரியாவில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. புலிகுடியில் தான் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு. அது அடுத்த ஏப்ரலில் அதுக்கு வந்து புவிசார் குடி கிடைக்குமா? இங்கே புலிகுடிக்கா? புளியங்குடிக்கு எலுமிச்சம்பளத்துக்கு நேற்று வந்தாங்கல்ல இவர், ஆளை சொல்லிட்டாங்க. வர வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஏப்ரலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓஹோ. அண்ணே அவ்வளோதானே, முடிய போகுது நினைக்கிறேன். கட் பண்ணி நீயே கட் பண்ணி. ரைட்டு. நீயே கட் பண்ணு. இல்லை நீயே கட் இல்லை 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 ஹீட் ஆகும்.